அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரக மாற்றத்தின் காரணமாக ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல விஷயங்களில் ஒரு கலவையான நிலைகள், ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னு நிறைந்ததாக இருக்கும். பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவானாலும் கூட சில விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா சிக்கல்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகத்தாங்க இருக்கும். ஆனால் அந்த சிக்கல்கள் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாகவும் உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் அதீத கவனத்தோடு செயல்பட பாருங்கள். சுய தொழிலில் இருக்கிறவங்க தங்களுடைய முன்னேற்றத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன சர்க்கிள்கள் உருவாகுமே தவிர பெரிய அளவில் பாதிப்பில்லை. அதனால் நீங்கள் துவண்டு விட வேண்டாம். உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் வெளியூர் வெளிநாட்டுக்கான பயணங்கள் மேற்கொள்ள முயற்சிகளை மேற்கொண்டிருப்பீங்க. இல்லை ரொம்ப காலமாக அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அதற்கான சாத்தியமான நிலைகள் உங்களுக்கு உருவாக வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. இல்லை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னாலும் கூட உங்களுக்கு அது வெற்றி வாய்ப்பை தேடித்தரவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தாமதமாக வந்தாலும் உங்களுக்கு அதை வெற்றியை தரக்கூடிய ஒரு சுப செய்தியாகவே இருக்கும், நல்ல செய்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆன்மீகம் ரீதியான சுற்றுலா மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் ஆர்வம் கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை பல பேருக்கு உண்டாகலாம். வேலையில் அதிகமாக பேசாதீங்க, வியாபாரத்திலையும் அதிகமாக பேசக்கூடாது. குறைவாக பேசி நிறைய சாதிப்பவர்களுக்கு இந்த காலம் நிச்சயம் நல்லது நடக்கும். அதிகம் பேசினா பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்கொள்வீங்க அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்படுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க. ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக கால் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனக்குறைவு எப்பொழுதுமே இருக்கக்கூடாதுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பை நீங்கள் முதலீடாக உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலையோ போட வேண்டியதாக இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்ய நீங்கள் அதிகமாக சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி கடனை வசூல் செய்கிறதுலையும் கொஞ்சம் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறுங்க. பொருளாதார நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இந்த பண பிரச்சனை அப்படிங்கிறது மன அழுத்தத்தை கொடுக்குங்க. இந்த மன அழுத்தத்தை கொடுத்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி எல்லார்கிட்டையும் அளவோடு இருந்து கொள்ளுங்க, அளவோடு பழகுங்க, அளவோடு பேசுங்க. அளவோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு விடிவு காலத்தை நோக்கிய பயணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆரம்பிக்கலாம். அடுத்தவர்களுடைய குழப்பத்திற்கு
நீங்கள் ஒருபோதும் தீர்வு காண முடியாது. அதனால் அடுத்தவர்கள் விஷயத்தில் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் தலையிட வேண்டாங்க. அதுவும் பிரச்சனையாக உங்களுக்கு முடிய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை நிமிரத்தான் செய்யும். இருப்பினும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக கணவன் மனைவிக்குள்ள ஓரளவுக்கு ஒரு நல்ல உறவு இருக்கலாம். உறவுகளோடு நல்லிணக்கமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் சற்று அதிகரிக்க தான் செய்யும். தலைவலியும் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்க பெறும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தியானம், உடற்பயிற்சி, பிடித்தமான பாடல்கள், இனிமையான பாடல்களை கேட்பது மன அழுத்தத்தை குறைக்கும். கொஞ்சம் தலைவலி, டென்ஷன்லாம் உங்களை விலகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தேவையற்ற மனக்கசப்பான சம்பவங்கள் நடக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இதை நினச்சி உடனே ரொம்ப பயப்படணும் அவசியம் கிடையாது. நீங்கள் தேவையில்லாத பயப்பட வேண்டாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் போகத்தான் செய்யும். அதில் பெரிய இது கிடையாது. ஏன்னா கடந்த காலத்தோடு ஒப்பிடும்போது இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதை விடவா இது நமக்கு பெருசு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மழை போல் இருக்க பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சமாளித்து வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு துரும்பு போல தான் தெரியும். அதனால் தேவையில்லாமல் நீங்கள் பயப்படாதீங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்குது. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது. அதனால் பயப்பட வேண்டாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை கண்டு நீங்கள் அச்சம் கொள்ளாதீங்க. அதே மாதிரி அந்த பிரச்சனையால் கொஞ்சம் உடம்பும் மனதும் சோர்வடையுங்க. அவ்வளோதான். பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. உடலும் மனதும் ரொம்ப சோர்வாக காணப்படுவீங்க. அதே மாதிரி நல்லவர்கள் அப்படின்னு நம்பி நீங்கள் பழகி ஏமாறுவீங்க. ஆனால் இப்போதாவது இப்படிப்பட்ட நட்பு கூடாது அப்படின்னு புரிந்து கொண்டீர்களே, அதுவே போதுங்க. தீமை உங்களை விட்டு விலகக்கூடிய காலம் வந்துடுச்சு அப்படின்னு நான் சொல்லணும். வேலையிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, நம்பி மோசம் போனதை நன்றாக புரிந்து கொண்டிருப்பீங்க. இனிமேலாவது கண் வெடித்து செயல்பட வேண்டியது அப்படிங்கிற உங்களுடைய அறிவு கண் திறந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் கவலைப்பட வேண்டாம். பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் உங்களுக்கு உறுதுணையாகவே நிற்பார். இத்தனை நாள் செய்த தவறில் இருந்து வெளிவந்து புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் முழுவதும் வேலையில் முழு மூச்சோடு ஈடுபடுவீங்க. கடினமான வேலைகளை கொடுத்தாலும் அதில் உங்களுடைய பங்கு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். கஷ்டம் அப்படின்னு எந்த வேலையையுமே விட்டு ஒதுங்கி விட மாட்டீங்க. வியர்வை சிந்தி உழைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெறுவீங்க. மன நிறைவையும் நீங்க பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு தீர்வை கொடுப்பீங்க. சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க துவங்கும். உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். பெரியவர்களினுடைய ஆசீர்வாதமும் இறைவனினுடைய ஆசீர்வாதமும் ஒன்று சேர கிடைக்க பெற்று இந்த காலம் ஓரளவிற்கு சந்தோஷமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி வேர்வையில் உழைத்து விட்டு இரவு நிம்மதியான தூக்கத்தை பெற்றாலும் அதில் ஒரு இன்பம் உங்களுக்கு நிச்சயம் இருக்க செய்யும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி மற்றொரு புறம் பொறுமை, நிதானம், அமைதி ரொம்ப முக்கியங்க. முன்கோபம் இந்த காலகட்டத்தில் படக்கூடாதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்பட்டு பேசிவிடக்கூடாது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க. ஒன்றுக்கு பல முறை சிந்தித்த பிறகுதான் ஒரு வார்த்தை வாயில இருந்து வரணுங்க. குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வியாபார பிரச்சனை, அலுவலக பிரச்சனை, இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அமைதியை முதல்ல ஆயுதமாக எடுத்துக்கொள்ள பாருங்க. புதிய முயற்சிகளை அடுத்த காலத்திற்கு தள்ளி வைப்பது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புதிய முதலீடுகளை தற்சமயம் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாங்க. அடுத்த மாதம் செய்து கொள்ளலாம். பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து நடத்த பாருங்க. 2 அனுபவசாலிகளை கூடவே வைத்துக் கொள்வீங்க. அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருக்க ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி செய்யக்கூடிய வேலையை சரியாக செய்ய உங்களுக்கு சில நேரத்தில் மனம் வராது. ஒரு விதமான மந்தத்தன்மை ஒரு சிலருக்கு நீடிக்க செய்தாலும் சரிங்க, உங்களுடைய திறமையினால் நீங்கள் அதை சமாளித்து வெளிவருவீங்க.
செய்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் எதிர்காலத்தை பற்றியும் அடுத்த நாளை பற்றியும் சிந்திக்கிறதுல இருக்கக்கூடிய அக்கறையை அன்றைய நாளின் மீது வைக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. ஆர்வ கோளாறுல சில பல தவறுகளையும் நீங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அதே மாதிரி எந்த வேலையை முதல்ல செய்யணும், எந்த வேலையை அதுக்கப்புறம் செய்யணும் அப்படிங்கிற வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று. எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு பிளானிங் அப்படிங்கிறது, திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை தாங்க வரும். கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம்.